கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் ஆறுதலும் தைரியமும் கொடுக்கறதுக்காக சொன்ன வார்த்தைகள் இது. எரேமியாவுக்கு எதிராக முறுமுறுத்து பேசுகிறவங்களை கண்டு நீ பயப்படாதன்னு சொல்லி கர்த்தர் தைரியம் சொல்கிறதுக்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கும் கர்த்தர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. நம்மளை பாதுகாக்கும்படிக்கு நம்ம கூட எப்போ இருப்பாங்க? எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க, எப்போவுமே நம்ம பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நாம் அதை உணராமல் போயிடுறோம். நம்ம சுற்றி இருக்கிற சூழல்களை பார்த்து பயந்து போயிடும். ஐயோ, இப்படி சூழல்கள் இருக்குதே, நம்ம தப்பிச்சு கொள்ள முடியுமா? இல்லை நம்ம இந்த சூழலை சிக்கி மாட்டிக்கொள்ளுவோமா? எதிரிகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்திருக்கிறாங்களே, நம்ம நசுங்கி போயிடுவோமான்னு சொல்லி நம்ம பயந்து கலங்கி ஒடுங்கி போயிடுறோம். ஆனால் சின்ன பிள்ளைங்களை பாருங்கள், அப்பாவோட கரத்தை பிடிச்சிட்டு நடந்து போவாங்க. என்னமோ பெரிய ராஜாக்கள் மாதிரி நடப்பாங்க. ஏன்னா எதிரில் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு பயமே இல்லை. ஒரு பெரிய மாடு முட்டுற மாதிரி ஓடி வந்தால் கூட அப்பா கையை இறுக்கமாக பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா அப்பா தூக்கிடுவாங்கங்கிற தைரியம். ஆனால் தனியாக போனால் பயந்து நடுங்குவாங்க. அதே போல் தான் நம்ம கூடவே அப்பா இருக்கிறாங்க, ஆனால் அதை நாம் தான் உணராமல் போயிடுறோம். நம்ம அப்பாவோட கையை பிடிச்சிக்கிடணும். நம்ம சுற்றி என்ன நடந்தால் நமக்கு என்ன, நம்மளை சுற்றி எவ்வளோ நெருக்கம் வந்தால் நமக்கு என்ன, நம்மை சுற்றி எத்தனை பேர் வந்து ஒடுக்க வந்தால் நமக்கு என்ன, நம்ம கூட தான் அப்பா இருக்கிறாங்களே. அப்போ கருத்தை நம்ம பிடிச்சிட்டு தைரியமாக ராஜாக்களாகவும் ராஜாத்திகளாகவும் நம்ம நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதை தான் கர்த்தர் சொல்கிறாங்க, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. எபிரேயர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். அப்படி எண்ணும்போது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அப்போ எப்போ நம்ம கூட இருப்பாங்க, நம்மளை பாதுகாப்பாங்கன்னா, நம்ம இந்த உலக பிரகார ஆசைகளையும் பண ஆசை போதும், நம்மளுக்கு திருப்தியான மன நிறைவு நம்மளுக்கு இருக்கணும். இன்னும் வேணும் நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நம்மகிட்ட இருக்க மாட்டாங்க. அதனால தான் நீ இதெல்லாம் வெறுத்து இருக்கும்போது நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை கைவிடவே மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. அதனை ஸ்தோத்திர ராஜா, நாங்கள் எப்போதும் உங்கள் கூட இருக்கணும்ப்பா, நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாக்கணும். அதுக்கு நாங்கள் இந்த உலக ஆசைகளையும் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.